ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 24வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 24வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். வாசல்களே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே அநாதி கதவுகளே உயருங்கள், உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வேதம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா என்ன செய்வார்? உட்பிரவேசிப்பார். Glory to God. வேதம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை என்ன செய்யுங்க? உயர்த்துங்கள். ராஜா என்ன செய்வாரா? உட்பிரவேசிப்பார். ஆராதனையின் அவசியம் என்ன? நாம் சபை கூடி வருகிறதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய சபை, நாம் கூடி வருகிறோம். சபையில் ஒரு பிரதான பகுதியை வைக்கிறது எது அப்படின்னா ஆராதனை. நான் ஏன் ஆராதிக்கணும்? எப்படி ஆராதிக்கணும்? எதற்காக நான் ஆராதிக்கணும்? நான் தேவனை ஆராதிப்பதினால் எனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், 26வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் என்ன செய்கிறேன்? நான் வாஞ்சிக்கிறேன். அவன் எதை வாஞ்சிக்கிறான்? ஆலயத்தை வாஞ்சிக்கிறான். ஏன் அவன் வாஞ்சிக்கிறான் அப்படின்னா, சங்கீதம் 96வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறதா? வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லணும். என்ன இருக்கு? மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் எங்க இருக்கிறது? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சமூகத்தில் அல்லது தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னா, மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா சபையில இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அதனாலதான் நான் உங்களுடைய ஆலயத்தையும் உங்க மகிமை தங்கின ஸ்தானத்தையும் நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். நீங்க சங்கீதம் 149வது அதிகாரத்துல அந்த 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, பரிசுத்தவான்களின் சபையிலே என்ன செய்யணுமா? அவருடைய துதி விளங்குவதாக. அந்த அதிகாரம் முழுவதும் நான் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை என்ன செய்யுங்க? கீர்த்தனம் பண்ணுங்கள். Glory to God. அவரை எப்படி? 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். ஆலயத்திற்கு வருகிறோம், தேவனுடைய பிரகாரத்திற்குள்ள நாம் உள்ளே வருவதற்கு இருப்பதுதான் துதி. ஆராதனை என்பது உள்ளே பிரவேசிப்பதற்கு உண்டான வாசல் சொன்னேன். அவருடைய வாசலில் துதியோடும் அவருடைய பிரகாரத்தில் என்ன செய்யணுமோ? புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கணும். அப்ப ஆராதனை என்பது என்ன? என்னுடைய இருதயத்தில் இருந்து
நான் தேவனுடைய இருதயத்தோடு பேசுகிறது தாங்க ஆராதனை. ஆராதனையில 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தரை துதிப்பது என்பது வேற, ஆராதனை என்பது வேற. கர்த்தரை துதிப்பது என்றால் கடந்த வாரம் அல்லது கடந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்தரித்து அவரை நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்கு நான் உமக்கு என்ன செய்கிறேன், நன்றி சொல்றேன். அதுதான் தேவனை துதிப்பது. அப்ப இன்னொரு பகுதி இருக்கிறது, அதுதான் ஆராதனை. அப்ப இந்த ஆராதனை என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்னை அர்ப்பணிக்கணும். என்னை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். என்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆராதனை தேவனோடு கூட இணைகிற நேரம். ஆராதனை என்பது தேவனோடு கூட என்ன நேரம், இணைகிற நேரம். நல்ல கவனிங்க, நீங்க அவரோடு கூட நீங்க இணையும் பொழுது என்ன செய்யப்படுகிறீங்க தெரியுமா, உங்களை மறந்து அவருடைய பிரசன்னத்தில் நீங்க நிரப்பப்படும் பொழுது என்ன உண்டாகும், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை என்ன செய்வார் அப்படின்னா பலப்படுத்துவார். அப்ப பலப்படுத்துகிறது எதற்காக, நான் ஆலயத்தை விட்டு நான் கடந்து போகிறேன். அப்ப எனக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு பலன் தேவை. அப்ப நான் என்ன செய்யப்படணும் அப்படின்னா, நான் ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவரால நான் பலப்படணும். முதல்ல சொன்னேன் கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது ஆராதனை. ஆராதனையில் அர்ப்பணிப்பு இருக்கணும். நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அர்ப்பணிக்காத எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா இறங்க மாட்டார். அப்ப நல்ல கவனிங்க, ஆராதனை நான் தேவனுடைய இருதயத்தோடு பேசுகிறது. அப்ப இந்த ஆராதனையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான், வகை தேடுகிறான். அப்ப நான் ஆராதிக்கும் பொழுது அது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, பிசாசனுடைய கிரியைகளை அல்லது தேவனிடத்திலிருந்து நாம் ஒரு பெரிய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலையும் நீங்க என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரியுங்கள். இருக்கா? எல்லாவற்றிலையும் நீங்க என்ன செய்யணும், தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நான் ஏன் தேவனை ஸ்தோத்திரிக்கணும், ஏன் தேவனுக்கு நான் தேங்க் பண்ணணும், ஏன் நான் அவரை ஆராதிக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது 22வது சங்கீதம் 3வது வசனத்தில் இஸ்ரவேலுடைய துதிகளுக்குள் என்ன செய்கிறவர், வாசமாய் இருக்கிறவர். அப்போ நம்ம தேவனை நாம் துதிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் அவர்கள் நடுவில் என்ன உண்டாயிருந்தாரு, இறங்கி வருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம எப்போ ஆராதிக்கிறோமோ அவர் என்ன செய்கிறார்,
அவருடைய பிரசன்னத்தினால நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நிரப்பப்படுகிறோம். இந்த ஆலயம், இந்த இடம் தேவனுடைய மகிமையினால் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நிரப்பப்படுகிறது. அப்ப இந்த ஆலயத்திற்குள் இருக்கிற அல்லது அந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பிரசன்னத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். லிசன், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நம்ம ஆராதிக்கும் பொழுது என்ன செய்யறோம்? தேவனுடைய பிரசன்னத்தை இந்த இடத்திற்குள்ள நம்ம கொண்டு வருகிறோம். அப்ப இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கிட்டு அப்படின்னா இந்த ஆலயத்திற்குள் இருக்கிற இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் எங்க இருக்கிறாங்க? அந்த பிரசன்னத்திற்குள் இருக்கிறார்கள். வசனத்தை வாசிக்கலாமா? 132வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்த பிரசன்னம் இறங்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எங்க இறங்குறாரா? சொல்லுங்க, எங்க இறங்குறாரு? தேவனுடைய ஆலயத்தில் இறங்குகிறான். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இறங்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 41வது வசனத்தில் உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையினால் மகிழ்வார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 68வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? சிதறுண்டு போவார்கள். அப்ப தேவன் தேவ ஆலயத்தில் எழுந்தருளும் பொழுது, தேவன் தேவனுடைய ஆலயத்தில் இறங்கும் பொழுது அங்க ஒரு காரியம் நடக்குது. அவருடைய சத்துருக்கள் என்ன செய்யப்படுமா? சொல்லுங்க, சிதறுண்டு போகுது. அப்ப நீங்க தேவ ஆலயத்தில் இருக்கும்போது தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில எழுந்தருளும் போது ஒரு காரியம் நடக்குது. நம்மளோடு கூட போராடி கொண்டிருக்கிற சத்துருக்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? சங்கரிக்கப்படுகிறார்கள். ரொம்ப முக்கியம். நீங்க வாசிங்க, என்னாகமோ 10வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்க. பெட்டியானது புறப்படும் பொழுது, நல்ல கவனிங்க, பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே கர்த்தாவே எழுந்தருளும். பெட்டின்னு சொல்றாரு பாஸ்டர். என்ன பெட்டி? என் வீட்லயும் தான் நிறைய ரெங்கு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி இல்ல, இது உடன்படிக்கை பெட்டி. இது என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனை துதிக்கக்கூடிய கேருபீன்களும் சேராபீன்களும் அந்த பெட்டிற்கு மேல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டி என்ன செய்யப்படுது? புறப்படும் பொழுது அங்க என்ன நடந்துச்சா? கர்த்தாவே நீர் எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. அப்ப பெட்டி புறப்படும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. தேவன் எழுந்தருளுகிறார். தேவன் எழுந்தருளும் போது அந்த பெட்டி கடந்து போகிறதற்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களும் சத்துருடைய வல்லமையும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா சிதறடிக்கப்படுகிறதை பார்க்கலாம். நீங்க அதே அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது அவங்க எங்க பிரயாணம் பட்டு போனாங்களோ அவங்களுடைய பிரயாணத்துல இந்த கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு முன்பாய் கடந்து போனது. ஏன் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போனது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி கண்டுபிடிக்கும்படி அவருக்கு முன் சென்றதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பெட்டி என்ன செய்தது? அவங்களுடைய பயணத்துல
அவங்க எங்க இளைப்பாறணும், எந்த இடத்துல தங்கணும் அப்படிங்கிறத எது வழிகாட்டிச்சு? அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினது. நீங்க யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தும்படி கர்த்தர் பகலில் என்ன செய்தார்? மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் என்ன செய்யப்பட்டது? அவர்களுக்கு முன்பாக செல்லது. யாத்திராகமம் 40வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் glory to God, அவர்களுடைய கண்களுக்கு பிரதிட்சயமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய மேகமும் அவருடைய அக்கனியும் எங்க இருந்து? அவங்க வாசஸ்தலத்துல தங்கி இருந்துச்சு. இன்னும் நீங்க நெகோமியாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. நெகோமியா 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. நெகோமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு நடக்க வேண்டிய glory to God, அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை என்ன செய்தீர்? வழி நடத்தினீர். 19வது வசனம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்தில் கைவிடல, அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை என்ன செய்யல? விட்டு விலகவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தில் முக்கியமா இருந்தது என்ன தெரியுமா? இந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்றது. எதற்காக? அவர்களை வழி நடத்தும்படி, பாதைகளை காட்டும்படி, அவர்களுக்கு இளைப்பாற வேண்டிய நல்ல இடத்தை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி என்ன செய்யப்பட்டது? யோர்தானிலே முன்பாக கடந்து சென்றதாம். கர்த்தருடைய பெட்டி யோர்தானில் என்ன செய்யப்பட்டது? அவர்களுக்கு முன்பாக கடந்து போனது. எதற்காக கடந்து போனது அப்படின்னா, 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் என்ன செய்தது? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்தது? பிரிந்து போனது. அப்படின்னா என்ன? அவர்களால கடக்க முடியாத இருந்த அந்த யோர்தான் இப்பொழுது என்ன செய்யுது? அந்த பெட்டிக்கு முன்பாக இரண்டாக பிரிந்து போகிறது. இப்போ அந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? அந்த யோர்தானை கடந்து செல்லுகிறார்கள். என கண்பானவர்களே, வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆராதனை என்பது தேவ பிரசன்னத்தை நம்முடைய சபையில இறக்குறோம். இரண்டாவது, அந்த பிரசன்னத்தை நம்ம எடுத்து கொள்ளுகிறோம். இப்ப இந்த பிரசன்னத்தை நான் சுமந்து கொண்டு நான் போகும் பொழுது அது எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது. எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அது என்ன செய்கிறது அப்படின்னா மாற்றுகிறது. நான் ஆராதிக்கும் போது ஆராதனையில் என்ன விடுவிக்கிறது மாத்திரமல்ல, இப்ப நான் கடந்து போகும்போது அந்த பிரச்சனை என் கூட வருது. நான் தங்கும் பொழுது அது என் கூடாரத்தில் இந்த பிரச்சனை என்ன செய்யும் தெரியுமா? தங்கி இருக்கும். இப்ப நீ வெளியே போகும் பொழுது இந்த பிரச்சனை என்ன செய்யும் அப்படின்னா
உன்னுடைய பயணத்தில் உன்னோடு கூட இருக்கும். Glory to God. அதனால தான் ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன செய்றீங்க? ஆராதனையில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம கேரி பண்றோம். நீ சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுனால அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். என்ன செய்யப்படணும்? இப்போ கேஸ் குட்டி இருக்கு, எம்டியா இருக்கு, அது மறுபடியும் நிரப்பப்பட்டாதான் அது என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, பயன்படுத்த முடியும்ல. அது நிரப்பப்படலை அப்படின்னா, ஸ்டவ் இருக்கு, கேஸ் குட்டி இருக்கு, ஆனா என்ன செய்யாது? தானா சமையல் வந்துருமா? பிரயோஜனப்படாது. அது என்ன செய்யப்படணும்? அது நிரப்பப்படணும். அப்போ நான் பயன்படுத்தப்பட, என்னுடைய காரியங்கள் பயன்படுத்தப்பட, நான் பரிசுத்த ஆவியானவரால் நான் என்ன செய்யப்படணும்? நான் நிரப்பப்படணும். இன்னொரு இடத்தை காணித்து கொடுக்க பாருங்களேன். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்த பொழுது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்தது என்ன? பெலிஸ்தியருக்கு முன்பாக யுத்தம் பண்றான், ஆனா என்ன செய்துட்டான்? தோற்று போட்டுட்டான். பெலிஸ்தியர் மேற்கொண்டுட்டாங்க. இப்ப இவன் நினைக்கிறான், ஏன் நம்ம தோல்வி அடைந்தோம்? யுத்தத்தில் நாம் முறியடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவன் சொல்றத காரிங்க, சிலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞருடைய கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வர வேண்டியது என்றார்கள். இப்ப என்ன இல்லை? இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாததுனால அவங்களுடைய வாழ்க்கையில அந்த யுத்தத்துல பெலிஸ்தியர்களால் மடிந்து போனார்கள். அவர்களுக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? எதிர்த்து நிற்க முடியல. Glory to God. இப்போ நல்ல கவனிங்க, இவன் முடிவெடுக்கிறான். அப்ப ஏதோ ஒண்ணு குறைவுபடுது இல்ல? அப்ப கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இல்லாததுதான் நம்ம வாழ்க்கையில என்ன இந்த தோல்வி அப்படிங்கிறான். உடனே கர்த்தருடைய பெட்டியை அவங்களுடைய பாளையத்திற்குள்ள கொண்டு வருகிறார்கள். 5வது வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். 7வது வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்ட பொழுது அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அங்க யார் வந்துட்டா? தேவன் அவருடைய பாளையத்திற்குள் வந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் துதித்த பொழுது, ஓ glory to God, அங்க யாரு வந்துட்டா? அவருடைய பாளையத்துல யாரு வந்துட்டா? தேவன் வந்துட்டான். சொல்ற வார்த்தை யாரு? அவருடைய சத்துரு சொல்றான்பா. பாளையத்திற்குள்ள யாரு வந்துட்டா? தேவன் வந்துட்டான். ஐயோ, நம்ம மோசம் போயிட்டோம், இதற்கு முன்பாக இப்படி நடந்தது இல்லையே. ஒரு பயம் வந்துருச்சு. இனி நம்மளால என்ன செய்ய முடியாது? அவர்களோடு யுத்தம் பண்ண முடியாது. 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? காரணம், எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவன் இவர்தானே. அந்த தேவன் இப்ப என்ன செய்துட்டாரு? பாளையத்திற்குள்ள வந்துட்டாருப்பா. அந்த பாளையத்திற்குள்ள இனி நம்மளால அவர்களை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அந்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இப்ப பெலிஸ்தியன் பார்க்கிறான், இப்ப அந்த பெட்டியை
பெட்டி இருக்கிறதுனால தானே அவங்கள நம்மளால மேற்கொள்ள முடியாது. இப்ப பெட்டியை தூக்கிட்டா, நல்ல கவனி, பெட்டியை எடுத்துட்டா அவங்க என்ன செய்திருவாங்க? தோல்வி அடைந்துருவாங்க. ஈஸியா என்ன செய்யலாம்? மேற்கொண்டு விடலாம். இப்ப எல்லாம் ஆலோசனை பண்றான், டே எல்லாரும் இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம். இஸ்ரவேலை அடிப்பது நம்ம நோக்கம் இல்லை. இஸ்ரவேலுடைய பாளையத்திற்குள்ள இருக்கிற அந்த பெட்டியை தூக்கு, எல்லாரும் ஒழுங்கா புருஷரா இருந்து யுத்தம் பண்ணு அப்படிங்கிறான். இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, பெட்டியை தூக்கிட்டான். இஸ்ரவேலை என்ன செய்யல? அவன் டச் பண்ணல. அவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியினால தானே அவர்களுக்குள்ள அவர்கள் தேவன் இருக்கிறார். இப்ப இதை எடுத்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்? ஈஸியா மேற்கொண்டரலாம். நல்ல கவனி, இப்ப பெட்டியை எடுத்துட்டு கொண்டு வருகிறான். இப்ப எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? தேவன் தானே, இதுவும் ஒரு கடவுள் தானே, கோயிலில் கொண்டு வைப்போம் அப்படின்னு அவங்க வணங்குற அந்த கோயிலில் கொண்டு வைக்கிறான். அந்த விக்கிரகத்திற்கு முன்பாக நைட்டோட நைட்டா வச்சுட்டு போயிட்டான். காலையில வந்து பார்த்தா 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தாக்கோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்தது. இருக்கு, வாசிங்க. 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. பெட்டியை பிடித்து தாக்கோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாக்கோன் அண்டையிலே வைத்தார்கள். மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாக்கோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாக்கோனை எடுத்து அதை திரும்பவும் அந்த ஸ்தானத்திலே வைத்தார்கள். மறுநாள் வந்து பார்க்கிறான், அந்த பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாக்கோனுடைய தலையும் 2 கைகளும் வாசல் படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாக்கோனுடைய உடல் மட்டும் இருக்கு. நல்ல கவனி, லிசன். ஏன் தெரியுமா? சத்துரு உங்களை ஆராதிக்க விட மாட்டேங்கான். நல்ல கவனி, நீ ஆராதித்துட்ட அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனால உங்க சரீரத்தில் இருக்க முடியாது. லிசன், உங்களை மேற்கொள்ள முடியாது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, என்னுடைய மகிமையை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன்? அந்நியனுக்கு கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு வேதம் சொல்லுது. இவங்க என்ன செய்யறாங்க? அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு அந்த விக்கிரகத்திற்கு முன்பாக வைத்த மாத்திரத்துல முத நாள் விழுந்து கிடக்குது. அந்த வல்லமைக்கு முன்பாக எந்த விக்கிரகத்தாலும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. சரி, ஏதோ விழுந்துட்டு அப்படின்னு நினைச்சு மறுபடியும் எழுந்து தூக்கி வச்சுட்டு போறான். மறுநாள் பார்த்தா தலை ஒரு பக்கம் இருக்கு, கை காலெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, வெறும் பாடி மட்டும் கிடக்குது. இப்ப இவனுக்குள்ள பயம் வந்துட்டு, ஆகா இனிமே இதை உள்ள வச்ச நமக்கு என்ன உண்டாகும்? ஆபத்து. லிசன், glory to God. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள நீங்க கொண்டு போவீங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டி அவன் சொல்றான், நீ எடுத்துட்டு போயிடுறா. பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதாமின் வீட்டுல எத்தனை இருந்தது அப்படின்னா 3 மாசம் இருக்கு. இந்த பெட்டி அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா.
அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள தங்கும் பொழுது உங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய வீடும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரப்பப்படும் பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறான்? அந்த பிரசன்னத்தை அவன் எடுத்து கொண்டு போகிறான். அப்ப எடுத்து கொண்டு போன உடனே நீ தங்கி இருக்கிற அந்த வீட்டில் அந்த பிரசன்னம் என்ன செய்கிறது? தங்கி இருக்கிறது. இந்த பிரசன்னம் உங்க வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது உன்னுடைய வீடு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆராதனை அவசியம் தானா? சபை அவசியம் தானா? அப்போ ஆராதனை என்பது நான் தேவனுடைய பிரசன்னத்தை நான் சுமந்து செல்லக்கூடியவன். அதனால தாங்க வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால இந்த ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறது. தேவன் தங்குகிற இடமாய் அது மாறிவிடுகிறது. உங்களுடைய வீடு தேவன் தங்குகிற இடமாய் அது என்ன செய்கிறது அப்படின்னா மாறிவிடுகிறது. நீங்க ஆராதிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. 16வது அதிகாரம் 25வது வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்போ? சொல்லுங்க. அப்ப இந்த தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருந்தாதான் உங்களால என்ன செய்ய முடியுமே? உங்க வீட்டுல துதிக்க முடியும், உங்க வீட்டுல உங்களால ஜெபிக்க முடியும். என்ன இருக்கணும்? தேவ பிரசன்னம் இருக்கணும். இப்ப பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில துதிக்க ஆரம்பித்த போது அங்க என்ன நடந்தது தெரியுமா? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. அடுத்து பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் ஓ glory to God. அப்ப ஆராதனையில என்ன நடக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் என்ன செய்யும் தெரியுமா? அவிழ்க்கப்படும். எப்போ? ஆராதனையில. அப்ப நான் ஆராதனையில நான் இப்படியே நின்ன அப்படின்னா கட்டுகள் அவிழாது. சங்கீதம் 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. அவருடைய வாயில் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். 3வது வசனம். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை என்ன செய்யணுமா? கீர்த்தனம் பண்ணணும். அப்ப ஆராதனையில அவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க. யாரு? பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையில் இருந்தாங்கல்ல. சிறைச்சாலையில கொண்டு சும்மா சேர்ல உட்கார வச்சாங்களா? இல்ல. வசனம் அழகா சொல்லுது, அவருடைய கால்கள் தொழுவ மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. அவர்கள் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தார்கள். கட்டப்பட்டிருக்கிறவன் இப்ப தேவனை துதிக்கிறான். சும்மா துதிச்சாங்களா? அவங்களுக்குள்ள இருந்த அசைவு தான், லிசன், அவங்களுக்குள்ள இருந்த அசைவு அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு உண்டாயிற்று. நான் இப்படி சொல்லட்டா, இப்போ ஒரு இடத்துல ஒரு சங்கிலினால் ஒரு பொருள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் பலம் கொடுத்து நீங்கள் முதல்ல இழுக்கிறீங்க, வராது. அதை வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? எப்படியாவது அதை ஷேக் பண்ண
அடிக்க அடிக்க அது என்ன செய்திரும், அது அந்த இடத்தை விட்டு உடைஞ்சு என்ன செய்திரும், வெளியே வந்துரும்ல. அப்போ நல்ல கவனிங்க, அவங்களுடைய அசைவு அந்த பில்டிங்கையே அசைத்தது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? வசனத்தை தானே சொல்கிறேன், வாசிமா அந்த வசனத்தை, அதுக்குள்ள மறந்துட்டீங்க பாருங்க. 16. சடுதியிலே அவங்க என்ன செய்யும் போது, அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. அப்போ ஆராதனையில நான் அசையாம ஒரு அசைவும் எனக்கு ஏற்படாது. ஆராதனையில் என்ன செய்யணும், நான் அசையணும், நான் கரங்களை தட்டி பாடணும். இது எப்ப நடக்கும் தெரியுமா? நான் தேவனுடைய அந்த ஆராதனையில என்னை அர்ப்பணிக்கும் போதுதான். இப்போ ரோட்ல சும்மா தான் மேல அடிக்கிறான் இல்ல, ஆனா வீட்டில் இருக்கிற ஆளுக்கு அப்படியே ஒரு ஆட்டம் வரும். ஏன் வருது? அந்த சவுண்டு இவங்களை மெய் மறக்க செய்து அது பக்கமா இழுக்குது. இழுத்த உடனே இவன் சும்மா இருக்கிறானா, இவனும் கூட சேர்ந்து என்ன செய்யறான், பாட ஆரம்பிச்சிருந்தான். ஆனா சபையில வந்தா மட்டும் பாட்டு வர மாட்டுக்கு, என்னன்னு தெரியல. அப்போ ஆராதனை என்பது நான் என்ன செய்யணும்? அதனாலதான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றான், கீத வாத்தியங்களை நம்ம நேர்த்தியா வாசிக்கும் பொழுது அது என்ன செய்கிறது அப்படின்னா, என்னை தேவனோடு கூட இணைக்குகிறது தான். ஏன் நம்ம இவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம்? அந்த இசை அது என்ன செய்கிறது, சத்தம் வர்றதுக்காக இல்லை, நம்மை தேவனோடு இணைப்பதற்கு அது ஒரு கருவியாய் பயன்படுது. அப்போ ஆராதனையில் நான் என்ன மறக்கணும், என்ன செய்யணும், மறக்கணும். என்ன மறந்து ஆராதனை நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம செவி அப்படி சாய்க்கணும். என்ன பாடுறாங்க, என்ன பாடல் வரிகளை பாடுறாங்க, நீங்க அதை உங்களை மறந்து நீ பாடும் பொழுது உங்களை அறியாமலேயே என்ன வரும் தெரியுமா, ஒரு அசைவு வரும். நமக்கு சத்தமும் வரமாட்டுக்கு, கையும் வரமாட்டுக்கு, காலும் வரமாட்டுக்கு. வசனம் சொல்லுது, சாக போகிறவனும் என்ன செய்ய மாட்டானா, நமக்கு எதுக்கு இந்த வேலை, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறோம், 1 மணி நேரம் வந்ததே கொஞ்ச நேரம் தான் இருக்க போறோம், நமக்கு ஏன் இந்த வேலை, அவங்க என்ன வேணாலும் பாடிட்டு போட்டோம். மௌனமா இருக்கிறவர்களும் குளிக்கு உள்ள போறவனும் என்ன செய்ய மாட்டானா, கர்த்தரை துதிக்க மாட்டான். நான் சொல்லல, என்ன பார்க்காதங்க, வசனம் சொல்லுது. அப்ப என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். பாருங்க, அப்ப ஆராதனை நம்ம வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை உடைக்கும். 2வது என்ன தெரியுமா செய்யும், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் யார்? நீங்க வாசல்களை திறந்துட்டீங்கன்னா, அந்த பிரகாரத்திற்குள்ள வந்துட்டீங்கன்னா, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவர் இறங்குகிறார்ல, தேவன் என்ன செய்கிறார், இறங்குகிறார். இப்ப அவர் இறங்கினவர் சும்மா இருப்பாரா? அவர் யார் அப்படின்னு வசனம் சொல்லுது, அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யார்? அவர் யுத்தம் செய்யக்கூடியவர், அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். கடகடன்னு வாசிங்க. யாத்ராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 76வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தான். எங்க இருந்து தெரியுமா? அவர் எங்க இருக்கிறாரு?
அவருடைய ஆலயத்தில் எழுந்திருக்கிற தேவனுடைய வல்லமை என்ன செய்யும் அப்படின்னா, வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் என்ன செய்தார்? முறித்தார். சங்கீதம் 93 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்ன செய்கிறார்? ராஜரிகம் பண்ணுகிறார். Glory to God. அவர் பராக்கிரமசாலின்னு எழுதப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 14 யாத்திராகமம் 14:25 வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? துணை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யாருக்கு துணை செய்கிறார்? சபைக்கு வருகிற எல்லாருக்கும் துணை செய்கிறாரா? ஆராதிப்பவனுக்கு ஆண்டவர் துணை செய்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்ப கர்த்தருடைய வல்லமைய இப்ப நீங்க வாசிங்களா, அந்த 24வது சங்கீதம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா என்ன செய்வார்? உட்பிரவேசிப்பார். இப்ப தேவன் சபையில எழுந்தருளிட்டாரு. இப்ப அடுத்த நிலை என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள உட்பிரவேசிக்கணும். வசனம் சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? இவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டார் அப்படின்னா என்ன நடக்கும்? அதனால தான் வார்த்தை சொல்லுது, அவர் வல்லமை உடையவர். அவர் யார்? வல்லமை உடையவர். அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆராதனையில இறங்குகிற தேவன் இப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்ப எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் அவர் சும்மா இருக்கிறது இல்லை. அவர் சும்மா இருக்கிறது இல்லை. அதனால தான் நான் வாசிக்க சொன்னேன் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு இருக்கு. கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க என்ன செய்வீங்க? சும்மா இருப்பீங்க. இது எப்படி நடக்குது? நீங்க சும்மா தான் போய் உட்கார்ந்து இருப்பீங்க, அங்க ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இது தெரியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? கர்த்தர். வசனம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? சும்மா இருப்பீர்கள். ஆமா பாஸ்டர், கர்த்தர் என்ன சும்மா தான் இருக்க சொல்லியிருக்கிறார். அதனால தான் நான் ஆலயத்திற்கு வந்து நான் சும்மாவே இருந்துட்டு போகிறேன். அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவரே இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டியதானே. நல்ல கவனி, அவர் காரியத்தை செய்கிறவர் தான். ஆனால் எங்கே இருந்து செய்யணும் அப்படின்னா, உங்களுக்குள் இருந்து செய்யணும். உங்களுக்குள். இப்போ அவர் உங்களுக்குள்ள வரணும்ல. அவர் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அப்ப அவர் உங்களுக்குள்ள எப்படி வருவார் அப்படின்னா, வாங்க ஆண்டவரே நான் வரமாட்டாரு. அவர் உங்களுக்குள்ள இறங்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? அவர் விரும்புகிற மகிமையை, அவர் விரும்புகிற கணத்தை நாம் செலுத்தும் போது, ஏங்க அதான் வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, அவருடைய பிரகாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வரணும். நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன், இன்னைக்கு என் காரியத்திற்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், என் சரீரத்தில் நான் ஒரு விடுதலை அடைய போகிறேன், நான் போன வாரத்தில் நான் இந்த காரியத்தில் நான் தோல்வி அடைந்துட்டேன், ஆனால் நான் இன்றைக்கு அந்த தோல்வியை நான் வெற்றி ஆக்குவதற்கு நான் என்ன செய்வேன்? அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய ஆவியினால நான் நிரப்பப்படுவேன். இப்போ அந்த 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 நினைவில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ மோசே தான் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்தான்ல, ஆண்டவர் மாதிரியை காண்பித்தார், செய்தான். நல்ல கவனிங்க, 40 நாள் மலையில் உட்கார்ந்து அந்த பிரசன்னத்தை வாங்கி கொண்டு வரான். இது எப்போ நடந்துச்சு?
ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதற்கு முன்னாடி நடந்துச்சு இல்லை? இப்போ அந்த பிரசன்னத்தை அவன் கேரி பண்ணிட்டு எங்கே கொண்டு வச்சான் தெரியுமா? ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள கொண்டு வைக்கிறான். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அந்த ஆலயம் தேவ மகிமையினால் நிறைந்து இருந்ததுனால ஆசாரியர்களால் அந்த மகிமைக்குள்ள நிற்கவே முடியல. ஓ glory to God. அந்த மகிமைக்குள்ள அவர்களால் என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. தேவனுடைய சத்தம் அப்படியே பயங்கரமா வெளிப்படுது. இஸ்ரவேல் ஜனங்களால உள்ள என்ன செய்ய முடியல? வர முடியல. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாம் வெளியே நின்று என்ன செய்யலாம் தெரியுமா? ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல கவனிங்க, இந்த பிரசன்னத்தை நீங்க உங்க வீட்டிற்கு கொண்டு போகணும். இதுதான் ஆராதனை ரொம்ப முக்கியம். glory to God. இந்த பிரசன்னத்தில் நீங்க நிறைந்து நீங்க அப்படியே நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பிரசன்னம் அந்த வீட்டில் என்ன செய்யும்? தங்கி இருக்கும். அது தங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பயணத்தில் அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். உங்களுக்கு வேண்டியதை செய்யும். உங்களுக்கு முன்பாக நீ என்ன செய்யணும் என்பதை அது கற்றுக் கொடுக்கும். அதனால தான் வசனம் சொல்லுதுங்க, ஆவியானவர் நீ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை யார் கற்றுக் கொடுப்பா? உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுவார். அப்ப இந்த பிரசன்னம் என்ன செய்ய தெரியுமா? ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கடைசியா வாசிங்க 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14:25. சீக்கிரம். glory to God. அவர்களுடைய ரதங்களில் இருந்து, நல்ல கவனிங்களேன், அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். எது சார் பண்ணுச்சு? அவங்களை பின்தொடர்ந்த பார்வோனின் சேனைகளை கண்டு பயந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்பாக என்ன போகுது? உடன்படிக்கை பெட்டி போச்சுல்ல. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தான். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இப்ப முன்னாடி போச்சு. எதுக்காக முன்னாடி போச்சு? இவங்களுக்கு பாதையை உண்டாக்குவதற்கு முன்னாடி போச்சு. பாதை கிடைத்திருச்சு, எல்லாரும் போயிட்டே இருக்கிறோம். பின்னாடியே யாரும் பின்தொடர்றது அப்படின்னா பார்வோனுடைய சேனை பின்தொடருது. முன்பாக போன கர்த்தருடைய தூதன் இப்ப என்ன வரான் அப்படின்னா பின்னாடி வரான். glory to God. அவன் பின்பாக வந்து நின்ற மாத்திரத்துல, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு பின்பாக வந்து நின்ற மாத்திரத்துல அவங்களால என்ன செய்ய முடியல? அவர்களை மேற்கொள்ள முடியல, அவர்களை பின்தொடர முடியல. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய ரதங்களில் இருக்கிற உருளைகள் கழலவும் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினான். அப்பொழுது வாசிங்க, எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோ கர்த்தர் அவருக்கு என்ன நிற்கிறார்? ஓ glory to God. சொல்லுங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார், எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்று பின்தொடர்ந்த சத்துரு அறிந்து கொண்டான். கொஞ்சம் நல்ல கவனிங்க, கர்த்தருடைய மகிமை மாத்திரம் உங்களை விட்டு விலகிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க ஆலயத்திற்கு வருகிறீங்க, தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு போறீங்க, உங்க வீட்டில் வைக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். வார்த்தை சொல்லுது, உன் வீட்டில் அசுசியை கண்டு இந்த பிரசன்னம் என்ன செய்திடக்கூடாது? விலகிடக்கூடாது. தேவன்
நம்முடைய பாளையத்தில் நாம் குடியிருக்கிற பகுதியில் உலாவும்படி விரும்புகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் எப்படி சொல்கிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளோடு கூட நம்முடைய வீட்டில் தங்கும்படி விரும்புகிறார். இதுதாங்க தேவன் விரும்பினார். நான் அவங்க தேவனாக இருக்கணும், அவங்களோடு கூட நான் இருக்கணும். நான் அவங்க தேவனாக இருக்கணும். ரெண்டாவது, நான் என்ன செய்யணும், அவங்களோடு கூட வாசம் பண்ணணும். இதை தேவன் விரும்பினார். அதற்காக தான் ஆசாரிப்பு கூடாரம். ஜனங்க உள்ள வரணும், தேவனை ஆராதிக்கணும். ஆராதித்து வீட்டுக்கு போனா இந்த பிரசன்னம் என்ன செய்யணும், அவங்களுடைய வீடுகளில் தங்கணும். இந்த பிரசன்னம் அவருடைய வீடுகளில் தங்கும் பொழுது எதை காண மாட்டார்கள், அவர்கள் சத்துருக்களை காண மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வீடு சமாதானத்தோடு இருக்கும். அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டில் இருக்கா? கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அந்த பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதற்கு அர்ப்பணம் செய்யுங்க. இந்த பிரசன்னத்தை சுமந்து செல்லக்கூடிய நபராயிருங்க. இது உங்களுக்கு துணை நிற்கும். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த பிரசன்னம் காரணம் அது என்ன நிறைந்தது அப்படின்னா, அது வல்லமை நிறைந்தது. இந்த வல்லமைக்கு முன்பாக எந்த தாக்கோனுடைய ஆவியும் நிற்க முடியாது. இந்த வல்லமைக்கு முன்பாக வேதம் சொல்லுது, கர்த்தர் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் என்ன செய்ய போவாங்க, சிதறுண்டு போவார்கள். எந்த வல்லமையும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது பிரதர், சிஸ்டர். எந்த வல்லமையும் உங்க முன்னாடி நிற்க முடியாது. ஏன் பயம் வருது அப்படின்னா, நான் எம்டியா இருக்கிறதுனால தான் எனக்கு பயம் வருது. அப்ப நான் என்ன செய்யணும், நான் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினால் நான் நிரப்பப்பட்டவனாய் நான் இருக்கணும். தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டம் மாறாமல் இருக்கிறது, ஏன் ஒரு வெறுமையான பாத்திரமாய் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறதுனால தான் வார்த்தை சொல்லுது, வெறுமையாய் இருக்கிறீர்கள். அப்போ ஆலயத்தில் நான் என்ன தேடணும் தெரியுமா? அதனால தாங்க தாவீது சொல்றான், நான் அவருடைய ஸ்தானத்தை, ஆலயத்தை நான் தேடுகிறேன். நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தானே வாரோம். இந்த ஆலயத்திற்குள்ள தேவ மகிமை தங்கி இருக்கிறது. இந்த மகிமையை நீ சுமந்து செல்லும் போது, இந்த ஆலயத்திற்குள்ள இருந்து அந்த மகிமையை நீங்க எடுத்து கொண்டு போகும் பொழுது, இது உனக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், தாகம் கொண்ட தேவ ஜலமான பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. ஓ, தாகம் கொண்ட நல்ல கரங்களை தட்டு, தாகம் உள்ளவன் மேல என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் ஏக்கத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். தேவனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா,
அவருடைய பிரசனம் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஓ வாழ்க்கையிலே கசப்புகள் மாறாவி மீரை தேனாக மாற்றும் என் ஈஸ்வரனோடு மாறாவி மீரை தேனாக மாற்றும் என் ஈஸ்வரனோடு தேவானால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர் ராஜா அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர் இறங்குகிறார். நீர் என்னோடு வருவதினா மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஓ மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். தேவன் உன்னோடு கூட வரும்படி விரும்புகிறார். உன்னுடைய பயணத்துல, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, ஓ உன்னுடைய பிசினஸ்ல நான் உன் கூட இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் உனக்கு துணை செய்யபடி விரும்புகிறேன். என்னை எடுத்து கொண்டு போ. ஆண்டவரே என் கூட வாங்க, என் கூட வாங்க. ஆண்டவரை பார்த்து கேளு, என் பயணத்துல என் கூட வாங்க ஆண்டவரே. உங்க சமூகம் எனக்கு முன்பாக கடந்து வரட்டும் ஆண்டவரே, எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். என் தேவன் உனக்கு முன்பாக கடந்து வருவாரையானா உனக்கு வேண்டிய தயவும் கடந்து வருகிறது. Yes, 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 Father. Glory to God. அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் வருவார். அது போதும் என் வாழ்விலே. நல்ல கவனிங்க, தேவன் உங்களோடு கூட வருவார்னா உங்களுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னம் கடந்து போகும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா தயவும் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகுதுன்னு அர்த்தம். இந்த பிரசன்னம் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகுது அப்படின்னா நீங்க போகிறதற்கு முன்பதாகவே உங்களுக்கு வேண்டியவைகளை தேவன் அங்கே ஆயத்தம் படுத்துகிறார் என்று அர்த்தம். அப்படி 2-3 நிமிடம் அப்படியே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். உங்க பிரசன்னம் எனக்கு முன்பாய் கடந்து வரட்டும்பா. ஆராதனையில இனி ஒருபோதும் நான் தோல்வி அடைவது இல்லை ஆண்டவரே. ஆராதனையில இனி ஒழுங்கா நான் பங்கு பெறுவேன் ஆண்டவரே. ஆராதனைய நான் அசட்டை பண்ணுகிறதுனால தான் என் வாழ்க்கையில ஆண்டவரே ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இழப்பு, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரே நான் வெறுமனையாய் விரும்புகிறேன்ப்பா. இன்னைக்கு ஆண்டவரை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாத இடத்திற்கு என்னை கொண்டு போகாதீங்க. நீங்க இல்லாத இடத்திற்கு சொல்லுங்க பிரதர், இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உண்டாக்குவா. அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாத இடத்திற்கு, நீங்க உங்க பிரசன்னம் இல்லாத இடத்திற்கு என்னை கொண்டு போகாதீங்கப்பா. எனக்கு முன்பாய் உங்களுடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீ வெறுமனையாய் திரும்புவது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ வெட்கப்பட்டு திரும்புவது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை.
நீ இரட்டிப்பான பலனை பார்க்க போகிற. கலாரா சேகா தராபாலா தினிமி அந்தரா ராசேகா தராபாலா தூரமானா சேகே. உபாகமம் 1:33 சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா? பிரதிட்சயமாய் பதிலளிப்பாராம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ள நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க காரியத்திற்கு பிரதிட்சயமான ஒரு முடிவு உண்டாகும், ஒரு தீர்வு உண்டாகும், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். அவருடைய பிரசன்னத்தில் இருந்து தேவ ஆவியானவர் பிரதிட்சயமாய் உன்னோடு பேசுவா, பிரதிட்சயமாய் பேசுவா. ஒரு பிரதிட்சயமான வல்லமை உங்க மேல இப்ப இறங்குது பிரதர், உங்க மேல இறங்குது சிஸ்டர். பெற்றுக்கோ, தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கோ. நீ இனி வெறுமையை பார்க்க கூடாது, உன் குடும்ப வெறுமையை பார்க்க கூடாது, உன் பிசினஸ்ல வெறுமையை பார்க்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரசன்னம் இன்னைக்கு ஆளுகை செய்கிறது. நான் சொல்றேன், தீர்க்கமா சொல்றேன், நீங்க இன்றைக்கு உங்க வீட்டிற்குள்ள போகும் பொழுது இந்த பிரசன்னம் உன் கூட வரும். வீட்டுல போய் காலை வைக்கும் போதே சொல்லு, ஆண்டவரே எனக்கு கூட வந்த பிரசன்னம் என் வீட்டுல தங்கி இருக்கட்டும், என் வீட்டுல தங்கி இருப்பதாக, என் பிசினஸ் பிளேஸ்ல தங்கி இருப்பதாக. நீ கால் வைக்கும் போதெல்லாம் சொல்லு பிரதர், சிஸ்டர், நீ கால் வைக்கும் போதெல்லாம் சொல்லு, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தர் இறங்குவா, கர்த்தர் இறங்குவா, கர்த்தர் இறங்குவா, கர்த்தர் இறங்குவா. உடைய சத்துருக்கள் அழிவார்கள். இந்த பிரசனத்திற்கு முன்பாக, இந்த வல்லமைக்கு முன்பாக எந்த தாக்கோலின் வல்லமையா உன்னை ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் சொல்றாரு, அவன் விழுந்து போவான், அந்த வல்லமை விழுந்து போகும். சில வல்லமைகள் விழுகிறது, சில வல்லமைகள் விழுகிறது. உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், வியாதியின் கட்டு இப்பொழுது கர்த்தர் அவிழ்க்கிறார். அந்த தரித்திரத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. காபானா சேகே நியாந்தரலரா. வார்த்தை சொல்லுது பிரதர், மகத்துவமான தேவனுக்கு முன்பாக ஒருவருடைய வல்லமை நிற்க முடியாது, மனுஷனுடைய வல்லமை நிற்க முடியாது, மாந்திரிக நிற்க முடியாது, ஓ அவனுடைய செயல்பாடுகள் நிற்க முடியாது. வார்த்தை சொல்லுகிறது, உபாகமம் 7:10 தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சயமாய் கர்த்தர் பலன் அளிப்பாராம். சபையே, சபையே, கர்த்தர் உனக்கு பிரதிட்சயமாய் பலன் அளிக்கும்படி இறங்குகிறார். உன் சத்துருக்கு பிரதிட்சயமாய் பலன் அளிக்கும்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இனி இனி இவங்களோடு போராட முடியாது, இனி இவங்களோடு போராட முடியாது. அவங்களுடைய பாளையத்திற்குள்ள அவங்க தேவன் வந்துட்டார்னு சொல்லி உன் சத்துரு அறிந்து கொள்ள போகிறான். கர்த்தர் உன் சத்துருவுக்கு பதிலளிக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல சத்தமா கரங்களை தட்டலாமே. உன்னுடைய சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற நேரம், உன் சத்துருக்களை சரி கட்டுகிற நேரம், உனக்கு முன்பா எதிர்த்து நிற்கிற வல்லமைகளை வீழ்த்துகிற நேரம். In the name of Jesus I release. உங்க வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறப்பா, உங்க வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறேன். இந்த பிரவாகத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தர் ஆளுகை செய்யும்.
இந்த பிரசன்னம் இவர்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.